ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீஸோட பேர் 2521 எபிசோட் 7. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ஸ் பார்க்கலாம், பார்த்து வந்துடுங்க. இதுக்கப்புறம் போகிற எபிசோட் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ரெசென்ட் டைமை காட்டுறாங்க. ஹீரோட பொண்ணு அவளுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அவளோட அம்மா கிட்ட அப்பா எப்போ வருவாருன்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோ இன்னும் கொஞ்ச நாள் வந்துருவாரு, இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்காருன்னு சொல்கிறா. அப்படியே அவகிட்ட நீ எதுக்கு பேலையை குயிட் பண்ணன்னு கேட்க, அதுக்கு அவ எனக்கு பேலை வரல அதனால விட்டுட்டேன்னு சொல்கிறா. ஹீரோ நம்மளுக்கு ஏதாவது விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா அது கரெக்டாக வர வரைக்கும் பண்ணணும், நாமளே டவுட் பண்ணிக்கிட்டு அதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறா. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு அவ கேட்க, ஹீரோ என் அப்பா தான் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்கிறா. இப்போ ஹீரோட அப்பா உயிரோடு இருந்த டைமில் நடந்த ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. சின்ன வயசில் ஹீரோவை அவர் ஃப்ரான்ஸுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாரு. அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபென்சிங் விளையாடுவா. அந்த டைம்ல இருந்தே அவளுக்கு ஃபென்சிங்னா ரொம்ப பிடிச்சி போயிடும். இப்போ அப்படியே கட் பண்ணி இங்கே இப்போ ஃபைனல்ஸில் அவன் நிற்கிறத காமிக்கிறாங்க. இப்போ ரீமாக்கும் ஹீரோக்கும் போட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு ரீமா தான் நல்லா விளையாடுறா. இங்கே அவரோட கிளாஸில் எல்லாரும் உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்கே அவங்க 2 பேரும் யார் ஜெயிப்பாங்கன்னு பெட் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஜெனி தான் நடத்திட்டு இருப்பா. அதை ஜோய் பார்த்துட்டு இருப்பான். அவன் ரீமா தான் ஜெயிப்பான்னு சொல்கிறான். இந்த மேட்சை ஜின்னும் பார்த்துட்டு இருப்பான். அப்போ தான் ரெஃப்ரியை அவன் கவனிக்கிறான். அன்னைக்கு ஒரு ஃபாரினர் அவன் மீட் பண்ணியிருப்பான்ல, அவர் தான் அது. இங்கே ஹீரோ விளையாடிட்டு இருக்கும்போது திரும்பவும் ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அவள் விளையாடி முடிச்சதும் அப்பா கிட்ட போய் எனக்கு ஃபென்சிங் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்கிறா. அவரும் நீ கண்டிப்பாக பண்ணலாம், நீ மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணனா இன்டர்நேஷனல் கேம்லாம் நான் விளையாட முடியும்னு சொல்கிறாரு. இப்போ திரும்ப கட் பண்ணி ஃபைனல்ஸை காமிக்கிறாங்க. அவள் நினச்ச மாதிரி அவள் இன்டர்நேஷனல் கேம்லாம் இப்போ விளையாடிட்டு இருப்பா. இப்போ ஃபைனலாக ஒரு ஃப்ளாஷ்பேக் போடுறாங்க. அவளோட அப்பா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருப்பார். அவள் ஜெயிச்சுட்டு ஒரு கோல்டு மெடலை கொண்டு போய் காட்டுவா. அவர் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். அதுக்கப்புறம் அவர் அப்படியே இருந்து போயிடுவார். அன்னிலேருந்து ஹீரோவாலையும் ஒழுங்காக விளையாட முடியாது. எல்லா மேட்சையும் தொடர்ந்து தோத்துட்டே இருப்பா. ஆனால் அப்போ கூட அவளோட அப்பா கொடுத்த ப்ராமிஸ்க்காக ஃபென்சிங்கை விடாமல் தொடர்ந்து விளையாடிட்டே இருப்பா. அவளோட கோச்செலாம் அதை நிறுத்த சொல்லுவாங்க, ஆனால் அவள் கேட்கவே மாட்டா. இப்போ வரைக்கும் அதே மோட்டிவேஷன் விளையாடி அந்த ஃபைனல்ஸையும் ஜெயிச்சிடறா. அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஹீரோட அம்மாவும் நியூஸில் பார்த்து ரொம்ப பெருமைப்படுறாங்க. அதே மாதிரி இங்கே ஸ்கூலில் ஹீரோ தான் ஜெயிப்பான்னு பெட் பண்ண எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. சோக்கி தான் வரை கவலையாக இருக்கு. அவள் அப்படியே சோகமாக எந்திரிச்சு போக டிவியில் ரீமா பிரச்சனை பண்ணுறதை காமிக்கிறாங்க. அவள் ரெஃப்ரி கூட நான் தான் ஃபர்ஸ்ட் டச் பண்ணேன், நான் தான் ஜெயிச்சிருக்கணும்னு சண்டை போட்டுட்டு இருப்பா. அவங்க அந்த வீடியோலாம் திருப்பி எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் கரெக்டாக இருந்து சொல்ல முடியல. அதனால ரெஃப்ரியோட முடிவு தான் ஃபைனல்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. இப்போ அப்படியோ ஹீரோ ஜெயிச்சதால அவளை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவள் இதே நாட்டுக்காக நான் எடுத்த முதல் கோல்டு மெடல், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றா. ஜின்னவ கிட்ட இந்த வெற்றியை யாருக்காவது டெடிகேட் பண்ணணுமான்னு கேட்க என் அப்பாக்குன்னு சொல்றா. எங்க டிவி ஸ்டேஷன்ல ரெஃப்ரி கரெக்டான டிசிஷன் எடுத்தாரா இல்லையான்னு ஒரு டிபேட் ஆகுது. பப்ளிக்லாம் இந்த இஷ்யூ பத்தி பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோட அம்மா அதை பத்தி விசாரிக்க அங்க இருந்தவங்கலாம் பப்ளிக் எல்லாம் ரீமாக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அவளை எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும். அதே மாதிரி அவ கஷ்டப்பட்ட ஃபேமிலில இருந்து வந்தவ, அதனால அவளுக்கு பப்ளிக் கிட்ட சப்போர்ட் இருக்குன்னு சொல்றாரு. அதை கிட்ட அவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்போ இங்க ஹீரோவும் ரீமாவும் அவனோட கோச் கூட ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போறாங்க. ஹீரோக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால ரொம்ப நர்வஸா இருப்பா. ரீமா அவங்க கிட்ட ரெஃப்ரி எடுத்தது தப்பான முடிவு, நான் தான் அவளோட ஃபாஸ்ட்டை தொட்டேன்னு சொல்றா. பிரஸ்காரங்களும் ஹீரோ கார்னர் பண்ணி நீங்க உண்மையா ஜெயிக்கலையான்லாம் கேட்குறாங்க. அவங்கிட்ட அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் தான் அவளோட ஃபாஸ்ட்டாக தொட்டேன், எந்த ஒரு பேட் காலாலையும் நான் ஜெயிக்கலன்னு சொல்றா. ஆனாலும் அவங்க எல்லாம் உங்களுக்கு முன்னாடி அந்த ரெஃப்ரி தெரியுமா, உங்களோட பண இன்ஃப்ளூயன்ஸை வச்சு தான் ஜெயிச்சிங்களான்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது கிட்ட அவ டென்ஷன் ஆயிடுறா. அதனால நீங்க எல்லாம் ரீமா தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்காக நான் இந்த கேமை விட்டு கொடுக்கணுமா, என்னோட வெற்றி பத்தி பேசுறதுக்கு நீங்க யாருன்னு கேட்கறா. பிரஸ்காரங்களுக்கு ஒரு மாதிரி போயிடுது. ஜின்னுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க எல்லாம் ஒரே நேரத்துல நீங்க ரீமாவோட வெற்றியை பறிச்சிட்டீங்க, அந்த மெடல் திருப்பி கொடுத்துருவீங்களான்னு கேட்க ஆரம்பிக்க அவளுக்கு என்ன பண்றதே தெரியாம போயிடுது. அப்படியே இந்த மெடலை கலட்டி வச்சுட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறா. பிரஸ் அவளை ஃபாலோ பண்ணிட்டே போயிடுறாங்க. அந்த கோல்டு மெடல் கீழே விழுந்து நடக்கும். இப்ப ஹீரோட ரூமுக்கு போய் அவளோட பேக் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்க ரீமா ஃபாஸ்டா உள்ள வந்து எதுக்கு இவ்வளவு ஆக்ட் பண்ணிட்டு இருக்க, என்ன சீன் போறியான்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ சீன் போறது நீதான், அங்க ஜெயிச்சது யாருன்னு ரெஃப்ரி தான் சொல்லிட்டார்ல, அப்புறம் ஒத்துக்க மாட்டேங்கிறேன்னு கேக்குறா. அதுக்கு ரீமா இந்த சிச்சுவேஷன் நான் தான் விக்டிம், என்னோட வெற்றி தான் பறிச்சிட்டாங்க, நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றா. நீ விக்டிமா, நீ அங்க ஓவரா சீன் போட்டு அழுதுறதுனாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்றா. ஆனாலும் ரீமா ஒத்துக்காம நான் தான் ஃபாஸ்டா இருந்தேன்னு சொல்லிட்டே இருக்கா. ஹீரோவ கிட்ட ஒரு ஃபென்சர் ரெஃப்ரியோட கோலை அக்செப்ட் பண்ணி தாகணும், நீ அவ்வளவு சீன் போட்டு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்த கோல்டு மெடலுக்கு இந்த வேல்யூ இல்லாம பண்ணிட்டேன், நான் ஒன்னும் வெற்றியை தெரியல, நீ தான் தேடிட்டேன்னு சொல்றா. அப்ப கோச் உள்ள வந்து 2 பேரும் திட்டுறாரு. ஹீரோ அப்படியே கோச்சுக்கிட்டு வெளியே போயிடுறா. அப்படியே போய் ரோட்ல உட்காந்துட்டு நடந்ததை பத்தி நினைச்சிட்டு இருக்கா. அவ மனசு ஒரு மாதிரி இருக்க ஃபார்மசிக்கு போய் மருந்து வாங்கலான்னு போறா. ஆனா அங்க டிவியில அவளோட அம்மா நடந்த மேட்ச்ல ரெஃப்ரி தப்பு பண்ணிட்டாருன்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவளுக்கு இன்னும் கஷ்டமாயிருது. இதெல்லாம் ஜின்னு பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவனோட சீனியர் கிட்ட ரீமா ஜெயிக்கணும் பப்ளிக் நிக்கிறது தப்பு இல்ல, ஆனா நியூஸ் இப்படி எல்லாம் நினைக்கிறது தப்புன்னு சொல்றான். அதுக்கு அவரு உனக்கு அவங்க 2 பேரும் பர்சனலா தெரியும்ல, ஒரு ஜெர்னலிஸ்டா நீ ப்ரொஃபஷனலா இருக்கணும்னு சொல்லிட்டு போறாரு. எங்க ஹீரோ அப்படியே ஃபீல் பண்ணி நடந்து வந்துட்டே இருக்கா.
அது புது ஊருங்கிறதால அவளுக்கு இடமும் தெரியல. அவளோட போனை தடி பார்த்தா அதையும் காணும். ஃபார்மஸ்லயே வச்சுட்டு வந்திருப்பா. அவ ஒரு பப்ளிக் பூத்ல இருந்து அவளோட போன் நம்பருக்கு கால் பண்றா. எடுத்ததும் இந்த போன் என்னோட தான், நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்றா. ஆனா அந்த பக்கத்துல ஏதோ ஜின் பேசுறான். நீ எங்க இருக்கேன்னு கேக்குறான். இப்ப கட் பண்ண அவன் அவளை பார்க்க வரான். என் போன் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்க, ஃபார்மசில போனை கண்டுபிடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணாங்கன்னு சொல்றான். அதே மாதிரி அவகிட்ட கோமா, நீ இப்ப நேஷனல் டீம்ல இருக்க, பிரஸ் கிட்ட நீ இப்படியே பிஹேவ் பண்ணுவ, இதால எவ்வளவு பிரச்சனை வருது தெரியுமான்னு கேக்குறான். நீ இப்ப தட்டி முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்றான். அவன் நீ தெரியாத ஊர்ல என்ன பண்ண போறேன்னு கேட்க, இந்த அட்வைஸ் எல்லாம் கேட்க கூடாதுன்னு இங்க வந்தேன், சோ நீயும் அதான் பண்ண போறேன்னு நீ இப்பே கிளம்பலான்னு சொல்றா. அவ அப்படியே கோமா போக அவன் எல்லாரும் ரீமா தான் விக்டிம்னு சொல்றாங்க. ஆனா கோச் தப்பான முடிவு எடுத்திருந்தா கூட நீ தான் விக்டிம்னு சொல்றான். அதுக்கு அவ திரும்பி கோமா, அவர் தப்பான முடிவு ஒன்றும் எடுக்கல, நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்றா. அப்படியே அவனோட சோட எடுத்துட்டு வந்து அவங்ககிட்டே ஒண்ணு கொடுத்துட்டு 2 பேரும் ஒரே டைம்ல அட்டாக் பண்ணலாம், யார் ஃபாஸ்டர்னு சொல்லுன்னு சொல்றான். அப்படியே 2 பேரும் ஒரே நேரத்துல அட்டாக் பண்றாங்க. இதுல யார் ஃபாஸ்டா பண்ணதுன்னு அவன் கேட்க, நான் தான் சொல்றான். இப்ப தெரியுதுல்ல, லைட்ஸ் ஒரே நேரத்துல ஒன் ஆனாலும் யார் ஃபாஸ்டா பண்ணாங்கன்னு ஃபென்சருக்கு தெரியும், நான் தான் ஃபாஸ்டா பண்ணேன்னு எனக்கு தெரியும்னு சொல்றா. அவன் இதெல்லாம் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான்னு கேட்க, நீ ரிப்போர்ட்டர் தானே, இதுக்காக தானே வந்தேன்னு கேட்கறா. அதுக்கு அவன் இல்ல, உன்னை திருப்பி கூட்டிட்டு போக தான் வந்தேன், ஏற்கனவே எல்லா நியூஸ் சேனலும் உன்னை தான் காட்டிட்டு இருக்காங்க, நீ இன்னும் பிரச்சனை பண்ணேன்னா உன் பேரு தான் கெட்டு போயிடும், என் கூட வான்னு சொல்றான். இப்ப கட் பண்ணா அந்த மேட்சோட ரெஃப்ரியை பார்க்க வந்திருக்கான். அவருக்கு ஏற்கனவே தெரியும்ல, அதனால அவரோட ஹோட்டலுக்கே போறான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கடைசியா அவரை பாத்துறான். அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர்கிட்ட நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், நேற்று நடந்த மேட்சை பத்தி அந்த அத்லெட்டிக்ஸ்க்காக கொஞ்சம் வந்து பேச முடியுமான்னு கேட்கறான். ஆனா அவர் முடியாது, இதுக்கு மேல நான் எந்த கமெண்ட்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ ஹியா திரும்பி போனதும் அவரோட கோச் அவளை போட்டு திட்டுறாரு. அப்படியே 2 பேர்கிட்டையும் நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போலாம், திரும்ப கூப்பிடுற வரைக்கும் அங்கேயே இருங்கன்னு சொல்றாரு. இப்போ ஹித வெளியே வரா. ரீமாவை கூட்டிட்டு போக அவளோட அப்பா வந்திருப்பாரு. ஆனா ஹிது தனியா தான் இருப்பா. அவ அப்படியே ஃபீல் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர அங்க எல்லா நியூஸ் பேப்பர்லயும் ரீமாவோட வெற்றியை ஹீரோ பறிச்சிட்டான்னு எல்லா இடத்துல எழுதியிருக்கு. அவளுக்கு ட்ரெயின்ல போறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, எல்லாரும் அவளையே பாக்குற மாதிரி ஃபீல் பண்றா. இங்க ரீமாவோட அப்பா அவளை கூட்டிட்டு போகும்போது எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு, நீ தான் ஜெயிச்சிருப்ப, ஆனா இருந்தாலும் நீ ரெஃப்ரியோட டிசிஷனை மதிச்சிருக்கணும்னு சொல்றாரு. அதுக்காக நான் எத்தனையோ ஸ்போர்ட்ஸ் இருக்கும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபென்சிங்கை சூஸ் பண்ணேன், அதனால உங்களுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும், ஸோ எல்லா வின்னுமே எனக்கு ரொம்ப முக்கியம், அதை நான் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்றா. அவருக்கு ஒரு மாதிரி போயிடுது. இனிமேலாவது எங்களுக்கு விளையாட மூலக்காக விளையாடுன்னு சொல்றாரு. இங்க ஜின் சியோலுக்கு ஃபாஸ்டா வந்து அந்த ரெஃப்ரியை ஃபாலோ பண்ணி ஏர்போர்ட்டுக்கே போயிடுறான். அவர் அவனை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகி நீ எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க வந்தேன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் ஒரு ரெஃப்ரியோட முடிவால 2 பிளேஸ் பாதிக்கப்படுறத நான் விரும்பலன்னு சொல்றான். அதுக்கு அவரு நான் எந்த தப்பு பண்ணல, எனக்கு என்ன கரெக்டா தோணுச்சோ அதான் நான் சொன்னேன்னு சொல்றாரு. அதுக்கு ஜென் எல்லாரும் நீங்க காசு வாங்கிட்டு தான் ஹீரோ ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னு சொல்றாங்க, இதை மாத்தணும்னா நீங்க இன்டர்வியூ கொடுத்தே ஆகணும்னு சொல்றான். இங்க ரீமா ஊருக்கு வந்ததும் சோய் அவளை பார்க்க போறான். அவகிட்ட இவ்வளவு சீக்கிரம் அப்படி வந்தேன்னு கேட்க, என்ன ட்ரைனிங் செல்ல துரத்தி விட்டாங்கன்னு சொல்றா. அப்படியே அவ எனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, அது வரைக்கும் நான் இங்கதான் இருக்கணும், நான் போட எல்லா எஃபோர்ட்ஸும் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றா. சோய் அவகிட்ட ஒரு கோல்டு மெடலை கொடுத்து அந்த கோல்டு மெடல் என்ன பொறுத்த வரைக்கும் நீதான் வின்னு சொல்லி கொடுக்குறான். அவளும் அதை பார்த்து சந்தோஷப்படுறா. ஆனா ஹீரோ ரொம்ப சேடா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அவ அம்மாவே அவளை பத்தி நியூஸ்ல படிச்சது அவளுக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கும். அதனால வீட்டுக்கு போகாம அப்படியே திரும்பி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறா. ஆனா அங்கேயும் டிவியில அதே நியூஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. அவ எந்திரிச்சு போலாம் ட்ரை பண்றா. ஆனா அப்போதான் ஜினத ரெஃப்ரியை இன்டர்வியூ எடுத்திருப்பால அதை போடுறாங்க. அதுல அவரு ஹீரோ தான் வின் பண்ணா, நான் கரெக்டா நான் முடிவு தான் எடுத்தேன், இந்த மாதிரி பிளேஸ் சந்தேகப்படுறது நார்மல் தான், அதெல்லாம் கேட்டு பப்ளிக் டிசிஷன் எடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப நியூஸ் முடிஞ்சுதான் அழுதுகிட்டே உட்காந்து சாப்பிடுறா. பக்கத்துல ஒரு தாத்தா அதை பாத்துறாரு. அவர் ஏன் அழுறான்னு கேக்குறாரு. அதுக்குள்ள அங்க இருந்தவங்க எல்லாரும் அவளை யாருன்னு கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த தாத்தாவ கிட்ட நான் எல்லாத்தையும் பார்த்தேன், நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பால, நேற்று மேட்ச்ல நீ சூப்பரா விளையாடுன, உன்னோட மெடலுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்றாரு. அதுக்கு எடுத்தவன் இன்னும் அழ ஆரம்பிச்சிடறா. இங்க ஜென் கிட்ட அவ சீனியர் அவர் ஃப்ரீயா போய் இன்டர்வியூ எடுத்ததுக்காக பாராட்டுறாரு. இப்ப ஹீரோ வீட்டுக்கு போக விருப்பம் இல்லாதால அவரோட ஸ்கூல்ல ஜெனியோட சீக்ரெட் ரூம் வச்சிருப்பால அங்க வரா. அது திறந்தா இருக்கும். அங்க போய் ஜெனியோட பழைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அப்படியே அதை கேட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு வெளியே சத்தம் கேக்குது. அந்த ஸ்கூலோட செக்யூரிட்டி கார்டு இந்த ரூமோட டோர் திறந்திருந்ததால வெளியே இருந்து பூட்டுறாரு. இவளுக்கு என்ன பண்றதே தெரியல. இப்ப நான் எப்படி பாத்ரூம் போறதுன்னு கேக்குறா. இப்ப ஜின்ன காட்டுறாங்க. அவனுக்கு ஹீரோ கால் பண்றா. அவன் போன் எடுத்ததும் எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம்னு சொல்றான். நான் அதுக்கு கால் பண்ணல, நான் இங்க ஸ்டக் ஆயிட்டேன்னு சொல்றா. அவன்கிட்ட அப்படியே எல்லா சிச்சுவேஷனும் எக்ஸ்பிளைன் பண்றா. அவகிட்ட சோயோட நம்பர் இருக்காது, அதனால அவன்கிட்ட எப்படியாவது ஜெனி கிட்ட இருந்து கீயை வாங்கிட்டு வந்துன்னு சொல்றா. இப்போ ஃபாஸ்டா ஸ்கூலுக்கு வரான். அவன் ஏற்கனவே சோய்க்கும் ஜெனிக்கு கால் பண்ணிருப்பான். அவங்களும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வந்ததும் ஜெனி அவன்கிட்ட நம்ம யாருக்கு லேட் பண்ணக்கூடாது, செக்யூரிட்டி கார்டு ஒருவேளை நம்மளை பார்த்துட்டா ஹீரோட பேர் தான் அடிப்படும், அவளுக்கு ஏற்கனவே நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு, அதனால நம்ம கவனமா இருக்கணும்னு சொல்றா. சோய்க்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்ல. என்ன இதுக்கு இதுல எடுக்கிறீங்கன்னு கேக்குறான். அதுலயே அவருக்கு முதல்ல இருந்தே ஜின்ன பிடிக்கவே இல்ல. இங்க ஹீரோக்கு அவசரமா பாத்ரூம் போக வேண்டியிருக்கும். அவ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருப்பா. இங்க 3 பேரும் உள்ள எப்படி போறதுன்னு பாத்துட்டு இருப்பாங்க. அந்த விண்டோ ரொம்ப பெருசா இருக்கும். அதுக்குள்ள எப்படி ஏறுறதுன்னு பாக்க ஜெனி அவகிட்ட நீங்க என்னோட சீனியர், ஏன் மேல ஏறிப்போங்கன்னு சொல்றா. அவன் உங்ககிட்ட பைத்தியமா, நான் குடிஞ்சுக்கிறேன் நீ ஏறிப்போன்னு சொல்ல, ஒரு சீனியர் மேல நான் இப்படி கால் வைக்க முடியும்னு கேக்குறா. இவங்களோட டிராமா எல்லாம் பார்த்து சோய்க்கு கடுப்பாவது. நான் நல்ல வேலை
ப்ராட்காஸ்டிங் கிளப்ல இல்ல, இல்லாட்டிக்கு நானும் இந்த சீனியர் ட்ராமால மாடி இருக்கணும்னு சொல்றான். ஜின்னவ கிட்ட நீ எந்த கிளப்ல இருக்கேன்னு கேட்க, நான் எந்த கிளப்ல இல்ல, நான் பேண்ட்ல இருக்கேன்னு அவன் பெருமையா சொல்றான். ஜின் அதுக்கு இந்த ஸ்கூல் பேண்ட்லயான்னு கேட்க, ஆமான்னு சொல்றான். ஜின்னவ கிட்ட அப்படியே எனக்கு ஷாக்கிங்கான நீ சொல்றேன், அந்த பேண்டை உருவாக்கினதே நான் தான் சொல்றான். அது கேட்டது சோய் உடனே என்ன மேனேஜருங்க சீனியர், நான் குடிச்சுக்கிறேன் ஏன் மேல இருங்கன்னு சொல்றான். இப்ப அப்படியே கஷ்டப்பட்டு உள்ள வந்து அந்த பூட்டையும் ஓபன் பண்ணிடுறாங்க. அப்படியே அவன் கதவை திறக்க இந்த எபிசோடையும் முடிச்சிடறாங்க. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.